அல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லா. அல்லாஹ்வே, அருளை பொழிபவனே, மகிமையும் மரியாதையும் உடையவனே, தயவும் அருளும் கொண்டவனே, உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை. நீ உன்னை அழைப்போரின் ஆதரவாளன், பாதுகாப்பு தேடுவோரின் காவலன், பயம் அச்சம் கொண்டவர்களின் நம்பிக்கை. அல்லாஹ்வே, உன்னிடம் உள்ள உம்முல் கித்தாப் என்னை துன்பமுற்றவளாக, வாழ்வாதாரம் மறுக்கப்பட்டவளாக, புறக்கணிக்கப்பட்டவளாக அல்லது வாழ்வின் குறைபாடு உள்ளவளாக நீ எழுதியிருந்தால் உன் அருளால் என் துன்பத்தை, வறுமையை, புறக்கணிக்கப்படுதலை நீ அழித்து விடுவாயாக. உன்னிடம் உள்ள உம்முல் கித்தாபில் என்னை மகிழ்ச்சியுடன் வாழ்பவளாக, வாழ்வாதாரம் பெற்றவளாக, நல்ல செயல்களுக்கு வெற்றி பெற்றவளாக நீ நிலைநாட்டுவாயாக. ஏனெனில் உன் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நாவினால் இறக்கப்பட்ட உன் உண்மையான வேதத்தில் நீ கூறியிருக்கிறாய். யம்ஹுல்லாஹு மா யஷாஉ வ யுஸ்பித்து வ இன்தஹு உம்முல் கித்தாப். எனினும் தான் நாடியதை அதிலிருந்து அல்லாஹ் அழித்து விடுவான், தான் நாடியதை அதில் நிலைத்திருக்கும் செய்வான். அவனிடத்திலேயே மூலப்பதிவேடும் இருக்கிறது என்று நீ கூறியிருக்கிறாய். அல்லாஹ்வே, மகத்தான பதிவின் மூலம் மரியாதைக்குரிய ஷாபான் மாதத்தின் நடுப்பகுதியில் கேட்கிறேன். எங்களுக்கு தெரிந்தும் தெரியாத எல்லா துன்பங்களையும் நீ நீக்கிவிடுவாயாக. எங்களின் வாழ்நாட்களை நீட்டித்து அதில் பர்க்கத்து செய்வாயாக. தங்கு தடையின்றி எங்களுக்கு போதுமான வாழ்வாதாரங்களை வழங்கி விடுவாயாக. நல்ல ஆரோக்கியத்துடன் உனக்கு நன்றி செலுத்தும் நல்லடியார்களாக எங்களை வாழ வைப்பாயாக. சகல நட்பாக்கியங்களையும் கொண்டு வரும் ரமலானை அடையச் செய்து நல்லமல்கள் புரிய அருள் புரிவாயாக. நிச்சயமாக நீ மிக உயர்ந்தவனும் மிக மதிப்பிற்குரியவனும் ஆவாய். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் அவங்களுடைய குடும்பத்தினருக்கும் தோழர்களுக்கும் அல்லாஹ்வின் அருளும் சாந்தியும் உண்டாவதாக. ஆமீன்.